வணக்கம். சிக்கலான விஷயங்களை ரொம்ப ஈஸியா நமக்கு பிடிச்ச மாதிரி அலசி ஆராயற நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பங்குச் சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்வில பாக்குற ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில உதாரணங்களை வச்சு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பங்குச் சந்தைனாலே ஏதோ புரியாத கணிதம், பெரிய பெரிய எண்கள், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் இப்படிதான் பலரும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதோட உண்மையான அடிப்படை என்ன தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வியாபார தந்திரம் தாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குற ஒரு பெரிய பங்குச்சந்தையும் நம்ம தெருமுனையில இருக்கிற ஒரு சாதாரண புரியாணி கடையும் ஒண்ணுதான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்க கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு கேள்வியின் மூலமா தான் பங்குச்சந்தையோட அந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பையே நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த பிரியாணி கடை உதாரணம், ரெண்டாவதா பங்குகள் மற்றும் உரிமைனா என்னங்கிற விளக்கம், மூணாவதா பங்குச் சந்தைக்கு உள்ளே நிஜத்துல என்ன நடக்குது, நாலாவதா தேவை வளங்கள் அப்புறம் விலை எப்படி மாறுது, அஞ்சாவதா டிவிடெண்ட் மற்றும் மூலதன ஆதாயம், கடைசியா நீண்டகால வளர்ச்சி மனநிலை. இது எல்லாத்தையும் படிப்படியா பார்க்கலாம். பகுதி 1, பிரியாணி கடை உதாரணம். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த பெரிய வார்த்தைய கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒரு சூப்பரான பிரியாணி கடை ஆரம்பிக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. வியாபாரம் சக்க போடுது. இப்போ இந்த கடைய ஊர் முழுக்க, மாநிலம் முழுக்க விரிவுபடுத்த உங்களுக்கு ஒரு 21 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. பேங்க்ல போய் லோன் வாங்கலாம். ஆனா மாசம் மாசம் வட்டி கட்டணுமே, அது பிசினஸ்க்கு பெரிய சுமை இல்லையா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க வியாபாரத்தோட ஒரு சின்ன பகுதிய, அதாவது உரிமைய உங்களை நம்புற முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலா பணத்தை வாங்குறீங்க. அந்த பணத்தை வச்சு கடைய எந்த கடனும் இல்லாம சூப்பரா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. இவ்ளோதாங்க விஷயம். இது எவ்ளோ அருமையா வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். உங்க கடையோட மொத்த உரிமையில ஒரு பெரிய பகுதி, அதாவது மெஜாரிட்டி, அந்த கடையை ஆரம்பிச்சா உங்ககிட்டயே இருக்கும். மீதி இருக்கிற சின்ன சின்ன பகுதிகள் உங்களை நம்பி பணம் கொடுத்தாங்களே அவங்க கிட்ட, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ ஒரு ஷேர் அல்லது பங்கு அப்படிங்கிறது ஏதோ ஒரு காகிதமோ கடனோ கிடையாது. அது ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற சொந்த உரிமை. பகுதி 2, பங்குகள் மற்றும் உரிமையை வரையறுத்தல். சரி, இப்போ இந்த ஈக்விட்டி ஹோல்டர் அப்படின்னா யாரு? இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு கம்பெனியோட பங்க வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பகுதிக்கு நீங்க தான் ஓனர். நாளைக்கு அந்த நம்ம பிரியாணி கடை பெரிய லெவல்ல வளர்ந்து கோடிக்கணக்குல லாபம் பார்த்தா அந்த லாபத்துல உங்களுக்கும் நேரடியா ஒரு பங்கு இருக்கு. அதான் ஈக்விட்டி ஹோல்டர். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதுல 2 வகையான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் பாண்ட் ஹோல்டர். இவர் கம்பெனிக்கு வெறும் கடன் மட்டும்தான் கொடுத்திருப்பாரு. கம்பெனி லாபம் சம்பாதிச்சாலும் சரி, நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா ஈக்விட்டி ஹோல்டர் அப்படி கிடையாது. கம்பெனியோட எல்லா ஏற்ற இறக்கங்கள்லயும் இவர் பங்கு எடுத்துக்கிறாரு. கம்பெனி சூப்பரா வளரும்போது முதலீட்டாளர்களுக்கு 21,000% இல்ல 70,000% வரைக்கும் கூட பிரம்மாண்டமான லாபம் கிடைச்சிருக்குங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதான் சொல்லுவாங்களே, ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க் சாப்பிட முடியும்னு. இது அதுக்கு ஒரு அட்டகாசமான உதாரணம். பகுதி 3, பங்குச்சந்தையின் உள்ளே. இதுவரைக்கும் ஒரு சின்ன பிரியாணி கடையை பத்தி பேசணும் இல்லையா? இப்போ இதையே கொஞ்சம் பெருசா நிஜ உலக பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களோட பங்குகளை இப்படி பொதுமக்களுக்கு விக்கிற ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட் தான் இந்த எக்ஸ்சேஞ்சுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அப்புறம் என்எஸ்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல இந்த பங்குகளை வாங்கணும்னா நேர்ல போய் பெரிய கட்டடங்கள்ல கூட்டத்துல நின்னு கத்தி கூச்சல் போட்டு வாங்கணும். ஆனா இன்னைக்கு மொபைல் ட்ரேடிங் போர்ட்டல்ஸ், டிஜிட்டல் ஆப்ஸ் மூலமா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்க கைக்குள்ளேயே வந்துருச்சு. சொல்லப்போனா ஒரு காலத்துல அந்த பிரியாணி கடையில ஒரு ஷேர் வாங்கணும்னா கூட நீங்க ஓனரை நேர்ல பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய டெக் மற்றும் பேங்கிங் ஜாம்பவான்களான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி இல்ல ஐசிஐசிஐ பேங்க் மாதிரியான கம்பெனிகளோட உரிமையாளரா மாற உங்க மொபைல் போன்ல வெறும் 5 நிமிஷம் இருந்தா போதும். வாட்ஸ்ஆப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு லிங்கை கிளிக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. பகுதி 4, தேவை, வழங்கல் மற்றும் விலை. சரிப்பா, ஷேர் வாங்கியாச்சு. ஆனா இந்த ஷேரோட விலை எப்படி ஏறுது இறங்குது, இன்னைக்கு ஒரு விலை நாளைக்கு ஒரு விலைன்னு எப்படி மாறுதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது என்ன கம்ப்யூட்டரோ மெஷினோ பண்றது இல்லைங்க, மனுஷங்களான நாம தான் பண்றோம்.
முதல்ல ஒரு கம்பெனி நல்ல பிசினஸ் பண்ணி லாபம் பாக்குது. இதை நியூஸ்ல பாக்குற மக்களுக்கு அட இந்த கம்பெனி ஷேரை நாமளும் வாங்கணுமே அப்படிங்கிற ஆசை, அதாவது டிமாண்ட் அதிகமாகுது. ஆனா பங்குகள் என்னவோ லிமிட்டடா தான் இருக்கும். அப்போ வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போடும்போது என்னாகும்? முதல் ஆளு 2வது ஆளுக்கு கொஞ்சம் அதிக விலைக்கு விற்பார், அவர் 3வது ஆளுக்கு இன்னும் அதிக விலைக்கு விற்பார். இப்படிதான் மார்க்கெட்ல ஷேர் விலை சர்ன்னு ஏறுது. பகுதி 5 டிவிடெண்ட் மற்றும் மூலதன ஆதாயம். இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நாம முதலீடு பண்ற கம்பெனியோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நம்ம லாபம் பார்க்குற உத்தியும் மாறணும். இப்போ சில அதிவேகமா வளர்ற டெக் கம்பெனி இல்ல ஸ்டார்ட் அப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வர்ற லாபத்தை திரும்ப பிசினஸ்லயே முதலீடு பண்ணுவாங்க. இதனால கம்பெனி வளரும், அந்த ஷேரோட விலையும் பல மடங்கு ஏறும். இதைத்தான் கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாம டெய்லி யூஸ் பண்ற ஐடிசி, HUL மாதிரியான பெரிய FMCG கம்பெனிங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு நிலையான வளர்ச்சியை எட்டியிருப்பாங்க. அவங்க லாபத்துல ஒரு பகுதியை ஷேர் ஹோல்டர்ஸான நமக்கு நேரடியா ரொக்கமா பேங்க் அக்கவுண்ட்ல அனுப்புவாங்க. இதுக்கு பேரு டிவிடெண்ட். ரெண்டுமே சூப்பரான லாப உத்திகள் தான். பகுதி 6 நீண்ட கால வளர்ச்சி மனநிலை. செய்திகள்ல இந்த புல் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும்போதும், உழைக்கிற சுறுசுறுப்பான இளைய தலைமுறை அதிகமா இருக்கும்போதும் அந்த நாட்டுல பிசினஸ் சும்மா பறக்கும். இது சந்தைய ஒட்டுமொத்தமா மேல் நோக்கி நகர்த்தும். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நிலைமையும் இதுதான். இது நம்ம சந்தையோட எதிர்காலத்துக்கு ஒரு மாபெரும் பாசிட்டிவான உந்து சக்தி. இத பத்தி பேசும்போது உலகின் தலைசிறந்த முதலீட்டாளர் வாரன் பஃபெட்டோட தத்துவத்தை நாம கண்டிப்பா பொருத்தி பார்க்கணும். உலக போர் வரலாம், பெருந்தொற்று வரலாம், இல்ல பொருளாதார மந்த நிலை வரலாம். அப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கலாம். ஆனா கடந்த 100 வருஷ மனித வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, மனித குலம் எப்பவுமே வளர்ச்சியை நோக்கி தான் போயிருக்கு. அதனால லாங் டேர்ம்ல பார்க்கும்போது பங்குச்சந்தை எப்பவுமே ஒரு பெரிய வளர்ச்சி கதை தான். இந்த குறுகிய கால சரக்குகளை பார்த்து பயப்படாம நல்ல பிசினஸ்ல நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்றதுதான் நிஜமான புத்திசாலித்தனம். இப்ப உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு சின்ன பிரியாணி கடையில தொடங்குற அதே சிம்பிளான பிசினஸ் லாஜிக் தான் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குற ஷேர் மார்க்கெட்லயும் வேலை செய்யுது. ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுறது அப்படிங்கிறது சும்மா எண்களை வச்சு விளையாடுற கேம் கிடையாது. அது மனிதர்களோட தேவைகள், நிறுவனங்களோட வளர்ச்சி, அப்புறம் நம்ம நாட்டோட பொருளாதார முன்னேற்றம், இது எல்லாத்தையும் நம்பி எடுக்கப்படுற ஒரு ஓனர்ஷிப் மனநிலை. சரி, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கான இறுதி கேள்வி. இந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க மார்க்கெட்ல உங்களோட லாப பங்க சொந்தமாக்கிக்க தயாரா இருக்கீங்களா? இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான தகவல்களோட அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி.